டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 40 ரூபாவா. இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. எப்படி தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம் சொல்லிட்டு தெரியல. பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரதம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது நீங்கள் பார்க்குற சக்கரம் பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபாய் நோட்டில் இருக்கின்றது. நீங்கள் பாருங்கள். ஹாய் நண்பாஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங் நண்பாஸ். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னை டு பூட்டான் ரயிலில் பார்த்தீங்கன்னா ஒடிசாக்கு வந்து நம்ம நேற்று வந்து சேர்ந்தாச்சுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 பிளேஸ் பார்த்துருந்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாத் டெம்பிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பூரி பீச் நம்ம வந்து நேற்று பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பூரி ஜெகநாத் டெம்பிள்லேருந்து ஒரு 36 கிலோமீட்டர் நம்ம வந்து ட்ராவல் பண்ணி கோனக் சன் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா நோட்டில் கூட இருக்கும். இப்போ நம்ம வந்து அது தான் நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா அந்த பூரி ஜெகநாத் டெம்பிள்லேருந்து ஒரு 36 கிலோமீட்டர் வந்து இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ணி நம்ம வந்து போயிருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பங்க்கில் தங்கியிருந்தோம். பட் அது சொல்லப்போலாம் ப்ராப்ளம்னால நம்ம வந்து அதை வந்து வீடியோ எடுக்கல. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு காடு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து தான் இப்போ நான் வந்து வீடியோவே எடுத்துங்க. சூப்பராக இருக்குது, நீங்களே பாருங்கள். ஓகே அன்பாஸ், இதுதான் வந்து மார்னிங் வியூ. கோனார் போகிற வழியில் இருக்கிற மார்னிங் வியூ இது தான். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 7 மணி ஆகுது. சாரி, 8 மணி ஆகும் போகுது. இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்குது. இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஓன் போயிடுவாங்களாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் அங்கே என்னன்னு தெரியல. ஆனால் இது சூப்பராக இந்த அடர்த்தியான காடுக்கு நடுவில் வந்து ரோடு செம்மையாக இருக்குது. ஆனால் இதே வந்து நல்லா இந்த பாகியாக இருக்கிற டைமில் இது நம்ம வீடியோ எடுத்துருந்தா வர்ற மாதிரியே இருந்திருக்கோம். ஆனால் இல்லையே, வெயில் தாங்க முடியல. பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்க முடிய மாட்டேங்குது. 3 நாள் பார்த்தீங்கன்னா நம்மளால சரியாக தூங்கவே முடியல. ஏன் பேர் நம்ம வந்து டென்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேர்க்குது. உள்ளே வந்து ஃபேன் இருந்தால் தான் நம்மளால தூங்க முடியும். இது இல்லாமல் இந்த கொசுங்க வேறு உள்ளே வந்துச்சுன்னா வெளியே போக மாட்டேங்குது. அதுவும் வந்து ஒரு பிரச்சனை தான். சரின்னா ஒரு 6 hour 7 hour தூங்க வேண்டியதில் இது பார்த்தீங்கன்னா 2 hour 3 hour தூங்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஒடிசா ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஆனால் ஆந்திராவிலேயும் கொஞ்சம் நல்லா தான் தூங்கினேன். ஆனால் இங்கே ஒடிசாவில் ஒரு 2 நாள் இப்படி தான் இருக்குது. அது ரொம்ப நல்லா இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூரி ஜெகநாத் கோயிலேருந்து அந்த கோனார்க் போகிற டெம்பிள் ஒரு 36 கிலோமீட்டரில் தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூவை நீங்கள் பார்க்க முடியும். அது நல்லா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது. ரொம்ப மரம் வந்து ஹைட்டாக இல்லாமல் ஃப்ளாட்டாக பாருங்க. இந்த கருவாக இருக்கு. இதே மாதிரி பச்சை பசேன்னு இருந்தால் நல்லா இருக்கும். யாரும் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. நேற்று நம்மளுக்கு அந்த ஒரு பீச் எக்ஸ்பீரியன்ஸ், ஐயோ யார் சொல்றேன், பிடிக்கவே இல்லைங்க. அது சீட்டை பிடிக்கிறது ஒரு போலீஸ்காரங்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது நம்ம வந்து ஆல்ரெடி அந்த வீடியோவில் வந்து நம்மளோட ஆளுங்க கொட்டிருப்போம். யாருன்னா சென்ட்ரலில் வண்டி எனக்கு பண்ணிங்க போஸ் போட்டோங்க அவர்கிட்ட அந்த மாதிரி போஸும் இல்லை. அவர் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா வண்டி வர கிட்டக்கு நடத்தோம் பயம் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி நடு ரோட்டில் இருக்குது தான். இந்த மாதிரி இடத்துல சாப்பாடெல்லாம் நம்ம வீட்டில் கட்டி எடுத்து வந்து இந்த மாதிரி இடத்துல சைடில் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கே நல்லா மேலே வந்து பிரைட்டாக இருக்கிறாங்கல்ல, அவருக்காக ஒரு கோயில் கட்டியிருக்கிறாங்க. அது தான் நம்ம வந்து இப்போ போய் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நோட்டில் இருக்கிற இந்த எல்லோரா கேவ் போயிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோனார்க் டெம்பிள் போயிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 200 rupees நோட்டில் இருக்கிற அந்த ஸ்டெப்புகளுக்கு நம்ம போயிருக்கோம். சரி, அது போயிருக்கோம். பட் அந்த ரோடு க்ளோஸ் ஆனால நம்மளால் அது போக முடியல. இல்லைன்னா அது போயிருக்கோம். ஹம்பிக்கு போகல. ஆனால் இன்னும் இந்த 2000 rupees இருக்கிற அந்த சேட்டலைட்டுக்கும் போகல. அது டைரக்ட் எக்ஸிஷனும் போயிடும்.
பேர் வேறு. ஓ ஓ ஓ உண்மையா இது இப்படி வச்சுருக்கீங்க? இந்த மாதிரி இருந்துச்சு ஆக்சிடென்ட் ஆகிடுவேன். ஸ்பீட் பிரேக்கர் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு போர்டை வைக்கலாம்ல, அதெல்லாம் எதுவுமே வைக்கல. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது ஏதோ வந்து ஏதோ வேற ஒரு நாட்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இந்த இடத்த மட்டும் பார்த்தேன், அவ்வளோ நல்லா இருக்குது. இங்கே கூட நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஏடிவி ரைடு இங்கே போகிறாங்க வரீங்கன்னா அதான் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் தான் நல்லாயிருக்கும். இப்போலாம் வெயிலில் வந்து எல்லாம் கொஞ்சம் அவ்வளோ நல்லா இருக்காது. இங்கே பாருங்க, கோனார்க் உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க போர்டு. பார்க் மாதிரியெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க. வெல் மெயின்டைன் ப்ரோ, கீப் இட் அப். இந்த மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும் போலயே. அதாவது இது ரெண்டும் பக்கத்தில் வைக்காமல் இருக்குது, நல்லதாக போச்சு. பக்கத்தில் வச்சிருந்தா கூட இது வந்து அவ்வளோ பார்க்க நல்லா கூட இருந்திருக்காது. ஏன்னா இது வந்து அங்கிருந்து ஒரு 36 கிலோமீட்டர் வந்து வெளியே வரதுனால இதுக்கான ஒரு டூரிஸ்ட் இதுக்கான வராங்க. சூப்பரியா, அதுவும் கரெக்டாக பீச்சுக்கு பக்கத்தில் வச்சுருக்கீங்க. சூரியன் போக வேண்டும் என்று ஒரு கோவில். இன்னும் 3 கிலோமீட்டர் அங்கே வந்து பார்க்கிங் ஏரியான்னு போட்டிருந்தாங்க. பஸ் அங்கே தான் பார்க் பண்ணிட்டு நடந்து வருவாங்களோ. லைட்டிங்கெல்லாம் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் 8 மணி க்ளோஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பூரி ஜெகநாத் டெம்பிள்லேருந்து ஒரு 36 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி இப்போ நம்ம வந்து அந்த கோனார்க் சன் டெம்பிளுக்கு வந்து நம்ம வந்தாச்சு நண்பாஸ். இதுதான் அதோட என்ட்ரன்ஸு. இங்கே தான் நம்மளோட வண்டி வந்து பைக் பார்க் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க பைக் பார்க்கிங்கு. இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம வந்து இப்போயே நம்ம போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 8 மணி ஆகுது. போய் பார்க்கலாம் நண்பாஸ். ஓகே நண்பாஸ், நம்ம பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 40 ரூபாவா. இன்றைக்கி வந்து சண்டேன்றதுனால கூட்டம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. எப்படி தான் நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம் சொல்லிட்டு தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா வந்து அலோ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. பட் முயற்சி பண்ணலாம். ஓகே பாஸ், இப்போ நம்ம வந்து இந்த கோனார்க் டெம்பிளோட ஹிஸ்ட்ரியை இப்போ நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த கோனார்க் டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் பூரி என்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறதா இந்த சன் கோனார்க் டெம்பிள். கோனார்க் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டு சேர்த்து தான் வந்து கோனார்க் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சன் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 8 சன் டெம்பிள்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான சன் டெம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்டில் இருக்குது. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க மட்டன் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறது தான் ஒரு சன் டெம்பிள். 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கிற மோதிரா என்ற ஒரு இடத்துல இருக்கிறது தான் ஒரு சன் டெம்பிள். ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசாவில் இருக்கிற கோனார்க் சன் டெம்பிள் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஆனால் இது 3த்துலேயே வந்து முக்கியமான பிளேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒடிசாவில் இருக்கிற கோனார்க் சன் டெம்பிள் தான். இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து இடம் பிடிச்சிருக்கு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1984 பார்த்தீங்கன்னா இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு கோயில் வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 13th century அப்போ இருந்த கிங்கான நரசிம்ம தேவா என்ற ஒரு கிங்னால இது கட்டப்பட்டிருக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் கங்கா டைனஸ்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூரியனுக்காக வந்து கட்டியிருக்காங்க அந்த ஒரு கிங்கு. இந்த டெம்பிள் பார்த்தீங்கன்னா கலிங்கா ஆர்கிடெக்ட் ஸ்டைலில் வந்து இந்த ஒரு கோயில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கோனார்க் சன் டெம்பிளோட பழைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பகோடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தக மையமாக இருந்துச்சு அந்த ஒரு காலத்தில். ஆனால் இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குது. அந்த ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டெல்லாம் வந்து ஆயிருந்துச்சு. அப்போ பார்த்திங்கன்னா எதனா ஒரு லேண்ட்மார்க்காக வந்து இந்த ஒரு பேரை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் வச்ச ஒரு பேர் தான் வந்து பிளாக் பகோடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோனார்க் டெம்பிளோட பழைய பேராக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா கோனார்க் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இந்த ஒரு கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சன்ரைஸ் ஆகும்போது அந்த சன்லைட்டு பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற கருவறையில் வந்து படுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க.
இந்த சன் டெம்பிளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குது. ஆனால் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி வந்தனால வந்து அந்த கோயில் வந்து உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா உடைக்கணுன்றதுக்காக வந்து ஒரு சில பேர் வந்து அப்போவே வந்து அதை உடச்சி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் அது எது உண்மைன்றது நம்மளுக்கும் சரியாக தெரியல, ஹிஸ்ட்ரி கூட சரியாக போடல. அந்த கோயிலோட பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷிங்காரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கோயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் வந்து உடஞ்சி போன பாகங்கள் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அந்த கோயில் ஃபுல்லாக கட்டினது நீங்கள் பார்க்கவே முடியாது. இது இல்லாமல் இன்னொரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோயிலில் இப்போ தான் வந்து இந்த கோயில் வந்து தரைக்கப்படுற மாதிரி இருக்குது. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காற்றுல வந்து பறந்துட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேலே வந்து காந்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ போய் கேட்டால் அது வந்து அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அது என்ன உண்மைன்றது நம்மளுக்கும் தெரில. ஆனால் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இன்னமும் நம்புகிறாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா மேலே மெதட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்புகிறாங்க. இந்த கோனாக் சன் டெம்பிளில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் சந்திரபாகா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். அது வந்து ரொம்பவே ஃபேமஸ்ஸு இந்த கோனாக் சன் டெம்பிளில். முடிஞ்ச வரைக்கும் சன் டெம்பிளோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த சன் டெம்பிளோட விஷுவலாக இப்போ நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த இடம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உடஞ்சி போன ஒரு கோபுரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது அங்கே வந்து நல்லா இருக்குது, இங்கே வந்து சேதமான ஒரு கட்டிடம் இருக்குது. பட் இன்னும் வந்து இது வந்து ரீகான்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பாருங்கள் இப்போ வந்து இவங்க கட்டுறது எப்படி கட்டுறாங்க பாருங்கள். இரும்பெல்லாம் வச்சு இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுறாங்க போல். அப்போ வந்து இதை விட கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி டெக்னாலஜியே இல்லாமல் இது வந்து எப்படி கட்டியிருப்பாங்கன்றதை நீங்களே பாருங்கள். இங்கே நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து இது இங்கேருந்து உடஞ்சி போன பாகங்கள் தான் இங்கே லைனாக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கல் இருக்குது பாருங்கள். அதாவது இது செங்கல். இது பார்க்கறதுக்கு நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் வெயிட் ஒன்றும் அவ்வளோ இல்லை. இது எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கிது? அது மாதிரி இருக்குன்னா இது அப்படி இருக்குது. ஆனால் இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் தேர் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே வந்து கல்லை வந்து இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்க. இந்த தேர் பார்த்திங்கன்னா எதுக்காக கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்வெளி பயணத்துக்காக கட்டின ஒரு மிகப்பெரிய தேர் தான் இது. இந்த தேரை சுற்றி பார்த்திங்கன்னா மொத்தம் 24 சக்கரங்கள் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 7 குதிரைகள் இருக்குது இந்த இடத்துல. இந்த தேர் சக்கரம் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற 10 ரூபாய் நோட்டில் கூட இந்த ஒரு சக்கரத்தை வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இந்த சக்கரம் வந்து ஒரு கல் மட்டும் இல்லை, இந்த சக்கரத்தை பார்த்து தான் வந்து அந்த காலத்தில் வந்து டைமெல்லாம் கணிச்சிருக்காங்க. அது நீங்கள் கூட வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் எனக்கு பார்த்துருப்பீங்க. பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஆபாசமாக இருக்கும் ஒரு சில பல சிலைகள். ஆனால் இது வந்து அவ்வளோ வந்து ஷார்ப்னஸ் வந்து அவ்வளோ இல்லை. எல்லாம் கொஞ்சம் வந்து அங்கங்கே மண் அரிச்சிட்டு இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து சுச்சியா தேவி டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் இங்கெல்லாம் வந்து யாருமே வந்து பூஜை பண்ண மாட்டாங்க. இங்கிருந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது. பட் இங்கே வந்து அவ்வளோ யாருமே இல்லை, எல்லாமே காலியாக இருக்குது. அந்த சிலைகள் சிற்பங்கள் வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக இருக்குது. இங்கே வந்து லாக் பண்ணியிருக்காங்க, அப்பக்கம் போகக்கூடாதுன்னு. ஆனால் அங்கே உள்ள மட்டும் ஒரே ஒரு சின்ன செலவு இருக்குது, அவ்வளோதான். பாருங்கள், ஒரு சின்ன சிற்பத்துக்காக இதை லாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இருக்கும். இப்போ வந்து இந்த கோனாக் சன் டெம்பிள் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒருத்தர் கேரளாலேருந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து நம்மள மாதிரி வந்திருக்காங்க. அவங்க கூட ஒரு யூடியூபர் தான். அவங்க நீங்கள் யாரான்னு பாருங்கள். பாருங்கள் இந்தாண்ணே. இது இல்லாமல் எங்களோட இவங்களோட ட்ரெஸ் பார்க்கும்போதே எனக்கு டக்குன்னு தெரிஞ்சிச்சு, ஓகே எங்கள் வந்து கேரளா தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன் அவங்ககிட்ட, ஆனால் கேரளாவான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. இவன் டியோ வண்டியில் அந்த ஃபுல் கரங்கி. இல்லை உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன பற்றி வேண்டாம். എൻ്റെ പേര് ഷർബിൻ. കാലിക്കറ്റിൽ നിന്ന് വരുന്നു. ഓക്കെ. ഗോയിങ് ടു നോർത്ത് ഈസ്റ്റ്. ലൈക്ക് മീ. ലൈക്ക് യു. ഐ എം വെരി ഹാപ്പി ടു സീ യു. ഓക്കെ.
because you come from Chennai. சென்னை சொல்லுங்க. சரி, ஓகே ஓகே. എന്താ ചൊല്ലും? എല്ലാവരും സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക, വീഡിയോ കാണാൻ നല്ല ക്വാളിറ്റി വീഡിയോ ആണ്, എല്ലാവരും കാണാൻ സപ്പോർട്ട് ചെയ്യുക. താങ്ക് யூ. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லி கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இன்னும் ஒரு சில இதெல்லாம் நம்ம பார்க்கலாம்.